വാട്സ്ആപ്പ് ഗൈസ്, ഇറ്റ്സ് മീ ജോമി ഹിയർ. വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. അപ്പോൾ നമ്മുടെ ഒരു പുതിയ വീഡിയോയിലേക്ക് എല്ലാ കൂട്ടുകാർക്കും സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മുടെ അരുൺ ബ്രോയുടെ ലോഫ്റ്റിലാണുള്ളത്. വന്നിട്ട് ബ്രോയുടെ മെയിൻ ജോഡികൾ എല്ലാത്തിനെയും കാണിക്കുക. നമ്മൾ കഴിഞ്ഞ വീഡിയോയിൽ വന്നിട്ട് ബ്രോ ടൂർണമെൻറ്റ് പറപ്പിച്ചിട്ടുള്ള ബ്രോ വന്നിട്ട് 2022 25 മിനിറ്റും 47 നിമിഷവും പറത്തിരിക്കും. ഈ വർഷം വന്നിട്ട് 18 മണിക്കൂറും 1 മിനിറ്റ് പൂറ പറത്തിരിക്ക്. അപ്പോൾ നമ്മൾ ഇപ്പോൾ വന്നിട്ട് ബ്രോ അടുത്തുള്ള മെയിൻ സെറ്റുകൾ എല്ലാ മെയിൻ പ്രാവുകളും അങ്ങനെയുള്ള അതിൻ്റെ ഡീറ്റെയിൽസുകളും അങ്ങനെയുള്ളതൊക്കെ കാണാനാണ് നമ്മളിപ്പോൾ പോകുന്നത്. അപ്പോൾ ப்ரோ இது ப்ரோக்கு சைடுல അങ്ങനെ എന്തെങ്കിലും പ്രാവുകൾ என்ன நான் ஃப்ரா நிறைய மக்கள் கேட்கணும் கொடுக்கறேன். ஓகே அப்போ ஸ்ரீலங்கா வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே புறா யாருக்கு தேவையானதா கொடுக்கு. ஆமா கொடுக்காதாம்னே வந்து நம்ம மெயின் செட்ல எனக்கு மேக்ஸिमम வந்து இந்த ஃப்ரா அது இது கொடுக்க மாட்டேன் அது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஃப்ரா கேட்டாலும் நான் கொடுத்துட்டு போயிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அதுல இருந்து இனங்கள் 1-2 இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நான் எடுத்து. ஆமா அப்போ வந்து கான்டாக்ட் நம்பர் நமக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா பசங்க யாராவது கேட்டுச்சா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா வந்து കേരളയിലും ട്രാൻസ്പോർട്ടേഷൻ ഇருக்கு. ഓക്കെ അപ്പോൾ ഫ്രണ്ട്സ്, അപ്പോൾ നമ്മുടെ മെയിൻ സെറ്റിലെന്നാലും ഏതിലെന്നായാലും കുഞ്ഞുങ്ങൾ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ ബ്രോയെ കോൺടാക്ട് ചെയ്യുക. കോൺടാക്ട് നമ്പർ നമ്മൾ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്, മെസ്സേജിൽ ഫസ്റ്റ് ഇതായിട്ട് കമന്റിൽ പിൻ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ അരുൺ ബ്രോ ആണ്. സ്ഥലം കറക്റ്റ് ആയിട്ടൊന്ന് പറഞ്ഞു കൊടുക്കും. அருண் வாத்தியார்ல நாகர்கோவில். ஓகே, அருண் வாத்தியார்விலை நாகர்கோவில் சொல்லி யாருக்குமே தெரியும், புறாவரத்துல எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸिमम மக்களுக்கு தெரியும். வந்து டைரக்ட் வந்து பார்த்து வேணும்னாலும் பார்த்து வேணாலும் எடுத்து போட்டு வந்து அருண் வாத்தியார்விலை நாகர்கோவில் அதுதான் அட்ரஸ். வந்து புறாவரத்துல எல்லாருக்குமே தெரியும் சொல்லிடு. அப்போது வந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்து கூட்டில் வந்து பார்த்து பிடிச்சிருக்கிற புறா இருக்கான்னா எடுக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தாலும் இருக்குது கேரளா ஆக்டில். ஓகே ப்ரோ, அப்போ நமக்கு மெயின் செட்டு பறக்கலாம். ஓகே, அப்போது ஆனால் இது ஜீனி லைன், இது ஜெக் ஜீனி பறந்ததுக்கு அப்பா. ஓகே, நம்ம இந்த வாட்டி டூர்னமெண்ட் பறந்ததுக்கு அப்பா. ஓகே, இந்த ஃபீமேல் எடுத்துக்கிட்டேன்னா என்கிட்ட வந்து இது கரிங்கண்ணா கலங்க கண்ணு தான். ஓகே ஓகே, இது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்ஜாக்கான் உண்டு. வால்ஜாக்கான் வந்து பார்த்தீங்கன்னா டேனில் வந்து ஒரு 29 மணி நேரம் பறந்தான். இந்த கலங்க கண்ணுக்கு மஞ்சள் கண்ணு போட்டால் சிக்ஸ் கொஞ்சம் கூட டைம் கிடைக்கும் தானே சொல்லு. இது இப்போ ஜீனி தான், அதோ ஜெய்ஜினி செட்டு போகிறோம். ஓகே ஓகே, அப்போ இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வால்ஜாக்கான ஒரு 29 மணி நேரம் டேனில் பறந்து. ஓகே ஓகே, பந்தயம் விட்டது அன்னைக்கு லக்கு இல்லை, அதில் போச்சு. அப்போ அதுக்கு பிள்ளை தான் இந்த ஃபீமேல். ஓகே ஓகே, இதுக்கும் இப்போ இந்த ஒரே இனமாக்கி வச்சிருக்கேன். இந்த செட்டுக்கும் இந்த ஜாக்பூரி ஜோடியை உடைச்சு வச்சிருக்கேன். இது இனி அடுத்து எக் போடணும். ஆமா, இப்போ குஞ்சு கிடக்குது. ஓகே ஓகே, யாராவது வேணும்னாலும் கேட்டாலும் கொடுக்கலாம். பட்டால் தானே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஒரே ஒரு சிக்காய் வச்சிருக்கு, வெள்ளையில் இறங்கி இருக்கு. ஓகே ஓகே, இந்த வாட்டி டூர்னமெண்ட் 18 மணிக்கு பறந்தது இதே மாதிரி தான் இறங்கியிருக்கு, வெள்ளையில் தான் இறங்கியிருக்கு. ஓகே, வந்து பார்த்துருங்க. வந்து சிங்கிள் சிக்கு மாதிரி எடுத்திருக்குல்ல? ஆமாம், சிங்கிள் சிக். நீங்கள் எப்போ சிங்கிள் சிக்கா? ஏன்னா 2 முட்டை ஒட்டுறதுன்னா 1 முட்டை ஆக்சுவலாக கூமுட்டை ஆயிரம் சில. ஓகே ஓகே ஓகே, வந்து 2 பட்டா இறங்கி சில ஜோடியில் தான் இறங்கு. ஓகே ஓகே ஓகே, யாராவது பார்த்துருங்க. வெள்ளையில தான் இறங்கியிருக்கு. ஜாக்பூரிக்கும் ஜெய்ஜினி. இது ஆக்சுவலாக ஜாக் கிளவருக்கு ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட். ஓகே ஓகே, ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா வால் ஜாக். ஓகே ஓகே, வெள்ளையில வால் ஜாக். மேக்ஸிமம் வெள்ளை ஜாக்ஜினி இப்படி தான் கலர். ஓகே ஓகே, வேற கலர் ரேர். ஓகே ஓகே, இது என்னோட ஜாக் புரியானுக்கு பிள்ளைண்ணா. ஓகே, இது ஜாக் லைன். ஜாக் லைன். ஓகே, மேல் வந்து ஜாக் லைன், ரெக்கவல்ல டைப். ஆமா, ரெக்கவல்ல சப்ஜாபுரி. ஓகே ஓகே, கலங்க கண்ணு மேலு, மஞ்சள் கண்ணு. நீங்க எல்லாமே இதே மாதிரி தான் ஜோடி போட்டுருக்கு. கலங்க மேக்ஸிமம் நான் ப்ராயில பார்த்து தான் நான் போடுவேன். ஓகே ஓகே, என்னென்ன பார்க்குவேன் வந்து இப்போ ஒரு ஜோடி போடுறேன்னா அதில் என்னென்ன விஷயங்களை பார்க்குவேன்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் ரெக்க போடுவேன், ஜோடி போடுவேன். ஒன்று பிளாக் ஐ போட்டேன்னா, ஒன்று ஒயிட் இந்த மஞ்சள் கண்ணு போடுவேன். மஞ்சள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருண்ட கண்ணாக இருந்ததுன்னா அதுக்கு இளங்கண்ணில் ஜோடி போடுவேன். இளங்கண்ணு மஞ்சள் கண்ணில் அப்படி போடுவேன். மற்றபடி ரெக்கையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கையை விரிச்சா எப்படி தரணும் சில ப்ராக்கள் தந்தா மட்டும்தான் நான் அந்த ப்ராக்களை மேக்ஸிமம் எடுப்பேன். ஓகே ஓகே, எடுத்து அப்படி ஜோடிக்கும் வைப்பேன். இந்த புறா வந்து இப்போ கையால் பிடிக்கும் போது ரெக்கை நீட்டி ஃபுல்லாக தரணும். இப்படி தந்து நச்சுனா ரெக்கை இப்படி கையை வச்சாலே அந்த ப்ராக்கள் வந்து தரோம்.
அப்படின்னா நமக்கு அந்த புறாக்கள் வந்து பறவை நல்லா இருக்கும், அதுல ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு. அல்லாம பாத்தீங்கன்னா இந்த புறாக்களை இப்படி தூக்கி விட்டேன்னா நின்று ஆச்சல் கூடுதலா இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்லோ பறவை கணக்கு பண்ணி நீண்ட ஓட்டத்துக்கு புறா கூட ஜோடியை போடுவேன். அப்படிதான் போட்டு நான் எடுக்கிறேன். இது இந்த ஜோடியில் உள்ள பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா கேலிக்கேட்டில் வந்து 2020 டூர்னமெண்ட்டில் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே. நம்ம கேரளாவில் கேலிக்கேட்டில் வந்து 2020 இதில் வந்து இதோட அன்லிமிட்டட் பறக்கக்கூடிய புறா, அன்லிமிட்டட் போகக்கூடிய புறா தான். ஓகே ஓகே. மற்றபடி அவங்க வந்து ட்ரைனிங் அவங்க அது கணக்கு பண்ணி கொடுத்து. ஓகே ஓகே. ட்ரைனிங் ரெண்டாவது அன்லிமிட்டடுக்கு அந்த புறாக்களை ஃபர்ஸ்ட் கிடைச்சிருச்சு. அப்படியே நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணா கரெக்டாக உட்கார்ன புறா வந்து இது இந்த செட்ல பட்டாளு நல்லா பறக்கணும். ஓகே ஓகே. நல்லா பறக்கு. இதுக்கு அப்பா ஏண்ட தான் இருக்கு. ஓகே ஓகே. அப்பா வந்து ஏண்ட தான். இதுக்கு அப்பாவே ஏண்ட வந்து டேன்ல நல்லா பறந்தது. அது ஒரு கோவத்துல தூக்கி எரிஞ்சேன், கண்ணு இதாகி போச்சு. ஓகே. அது ஒத்த கண்ணுமே வச்சிருப்பேன். அதுலயும் சிக்கு இருக்கு தானே? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அதுல என்ன இருக்கு? அது இந்த கிளாவர்ல தான் வந்திருக்கு. ரெக்கவல்லா டைப்ல தான் சிக்கு வந்திருக்கு. கிளாவர்ல ரெக்கவல்லா டைப்ல தான் வந்திருக்கு. ஓகே. இது வந்து கீரி மெயிலும். ஓகே. மைனாகிரி வந்து இது நல்ல ஹைட்டு பறக்கக்கூடிய புறா. இது அரை பறவை தான், ஹைட்டெல்லாம் ஏறாது. இந்த ஃபீமேல் எடுத்துக்கிட்டு என்னன்னா ஸ்லோ பறவை தான். இது வந்து பேப்பர் மாதிரியா? வெயிட் கம்மி கிடையாது. ஆனா வேற லைன். இது சப்ஜாபுரி இல்ல. ஓகே ஓகே. வந்து தவப்ப வந்து கிளாவர் ஆனா இருக்கு. ஓகே. இது சப்ஜாவும் கீரி மைனா. ஆமா ஆமா. சப்ஜாபுரியும் மைனாகிரியும் ஜோடி வச்சிருக்கு. இதோட சிக்க எல்லாமே எப்படி? பட்டாலாம் பயங்கர ரிசல்ட். ஓகே. இதுல உள்ளது நல்ல விவரம். பட்டாரக்கையில பறத்தல. அந்த ஜோடி உள்ளது வந்து பட்டாரக்கையில பறத்தல, நல்ல விவரம். இது ஆண் வந்து நான் வெளியில இருந்து எடுத்த புறா. ஓகே ஓகே. வெளியில இருந்து நான் வெளிநாட்டுல இருக்கிற நேரம் எடுத்த புறா. ஓகே ஓகே. நான் சிங்கப்பூர் போய் 1 வருஷத்துல இந்த புறா எடுத்தது. புறா நல்லா இருந்தேன்னு சொல்லி நான் எடுத்தது. இது எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன இந்த ஆணுக்கு மிஞ்சினா ஒரு 8 வயசு இருக்கும். ஓகே. ஆமாம். ஓகே. கூட அது இருக்கு. இது இந்த ஆணு என்னோட வெள்ளானு ஃபர்ஸ்ட் எனக்கு டைம் வச்சு தந்த ஆணு. பக்கா மஞ்சா கண்ணு வந்து ப்ளூ ஐமா இருக்கும், ப்ளூ முக்குமா இருக்கும். இந்த புறா பார்க்கும்போதே தெரியும். இது முறை எனக்கு 13/1 டைம் வச்சு தந்த ஆணு. இது வந்து அந்த கிளாவர் ஜோடியில் உள்ள ஃபீமேல். நம்ம நேத்து காமிச்ச கிளாவர் ஜோடி வந்து காலிக்கட்டு கொடுத்த அந்த ஜோடியில் உள்ள ஃபீமேல். இது பார்த்தீங்கன்னு வச்சுருங்களா, என் டேண்டெல்லாம் ஒரு இது வந்து பட் 25 மணிக்கூர் பறந்த புறா. இல்ல அது நான் சேல் ஆகிட்டேன் கொடுத்துட்டு. இது வந்து முறையா எனக்கு வந்து 13/1 டைம் கிறிஸ்துநகர் பந்தயத்துல. ஓகே ஓகே. 2018 இல்லைன்னா 19 இந்த வருஷங்கள்ல. ஓகே ஓகே. இந்த மேலு இதுக்கு பட்டாலும் நல்ல ரிசல்ட்டு. என்ன இது வந்து வெட்டி பூச்சா நினைச்சிருங்களா, கொஞ்சம் கஷ்டப்படணும் பறத்தது. இந்த ஆணுக்கு பிள்ளை நம்ம ரெக்க பிடித்து விட்டதுக்கு அப்புறம் பின்ன திருப்பி பறவைக்கு கொண்டு வர கொஞ்சம் சிரமப்பட்டு வந்து இந்த ரெக்க நீர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும். அதனாலே மக்கள் வந்து என்ன கஷ்டப்படும். பட்டாரக்கையிலே நீங்க எவ்வளவு பிடிக்க முடியும்னாலும் பிடிக்கலாம். இந்த ஜோலியுள்ள பிள்ளையில பறத்திட்டு இருந்தா புறா டைம் ஏறிட்டே இருக்கும். அதே டைம்ல கொஞ்சம் நாள் ரெஸ்ட் கொடுத்துருச்சா புறா நீர் அடிச்சு இருக்கும். ரெண்டாவது வெட்டி பூச்சி அந்த புறாக்களை ரெக்க மட்டி தீர்த்து பறத்த தெரிஞ்சா மட்டும்தான் அந்த புறா. அது என்ன பண்ண முடியும் இப்போ? அப்படி கண்டினியூஸா அந்த புறாக்களை வெயில்ல கண்டினியூஸா ஒரு வாரம் 1.5 வாரம் 2 வாரம் விட்டோம்னு வச்சிருங்களா, 1/4 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் 2 மணிக்கூர் இப்படி பறவையில இந்த செட்டில் உள்ள புறாவில் வந்து பகல் புறவை வந்து கண்டிப்பா ஒரு 5-6 மணிக்கூர் தேவை. ஓகே. பறந்த புறவை அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ள நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுருங்களா, நைட்டுக்குள்ள நீங்க எப்படி நைட்டுக்குள்ள லைட்டா பார்க்காம இந்த புறா செத்தாலும் வந்து இடையில உள்ளாது. எவ்வளவு புறா திறந்து கிடந்தாலும் இந்த ஆணு அப்படிதான் என்கிட்ட பறந்த. இதுக்கு பிள்ளைகளும் அப்படிதான். லைட்டு போடாம புறா இறங்காது. அப்படிப்பட்ட புறா. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் இது கிளாவர். இது கரிங்கண்ணு. ஓகே. இது வந்து கரிங்கண்ணு. ஃபீமேல் வந்து மஞ்சள் கண்ணு. இது வந்து தாமரை. ஓகே.
ஓகே. இதுவும் கேட்டிங்களா என்ன என்கிட்ட டேன்லாம் நல்லா பிறந்த கோவத்தில் முட்டையை அறுத்தாரில் போய் மாற்றி உடச்சிட்டேன்னு சொல்லி அது கண்ணு ஒத்த கண்ணாச்சு. இதுக்கு பிள்ளை தான் இந்த ஃபீமேல் ஃபீமேல் எல்லாமே இந்த லைனேஜில் உள்ள ப்ராக்டர் தான். நல்ல ரிசல்ட்னா நல்ல பறவை, நல்ல விவரமும் கூட. சிக்ஸ் எல்லாமே எவ்வளோ டைம்? ஏன்னா சிக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் பறத்தி பார்த்தே இல்லை. நான் மேக்ஸிமம் 22, 23 அதெல்லாம் பறத்தி பார்க்கலன்னா இன்னும் பறந்தது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 16 மணி நேரத்திட்ட பறந்துருக்கு. அதுக்கு அளவுக்கு நான் அதுக்கு மேலே நமக்கு அந்த ப்ராய்க்கும் கொடுப்பனே இல்லை, நமக்கும் அதில் பறத்தைக்கு இல்லை. 16 மணி நேரம் 20 மணிக்கு மேல பறக்கும். ஆணுக்கு வாரிசுகள் நம்ம சும்மா பறத்தி பார்த்ததுல 16 மணி நேரம் பறந்துருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வெள்ளையில தான் சிக்ஸ் கிடைக்கும். இதுக்கு இப்ப சிக் இருக்கு. இந்த ஜோடியில ஒரு சிக் தான். ஓகே. ஓகே. வெள்ளை சிக். வெள்ளையில தான் சிக் வந்திருக்கு. ஓகே. இது கலங்கு கண்ணு மெயிலும் வெட்டு கண்ணு. ஒரு சைடு வெட்டு கண்ணு, ஒரு சைடு மஞ்சள் கண்ணு. மஞ்சள் கண்ணு இல்லை, இந்த சைடும் வெட்டு கண்ணு தான். ரெண்டுமே வெட்டு கண்ணு. இந்த மேல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுருக்கேன். என்கிட்ட பழைய வெள்ளைப்பட்டைக்கும் ஜாக்கானுக்கும் எடுத்த. ஓகே. வெள்ளைக்கும் ஜாக்கில் இறங்கியது. ஜாக்குக்கு எடுத்த பிள்ளை. இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்த இந்த சீசனில் நான் வேத்தில் பிடிச்சேன் ஃபீமேல். ஓகே. வேத்தில் பிடிச்சேன்னா விடிய காலம் ஒரு 5:30 வந்து விழுந்தது. மாட்டினது ஒரு 8-8:15 தான் மாட்டி. ஓகே. பெட்டை நல்ல பெட்டையாக இருந்துன்னு சொல்லி அந்த பிடிச்சி வெட்டின பெட்டை. ஓகே. காலையில் 5 மணிக்கு வந்து விடுது. அப்போ அவ்வளோ டைம் இது புறா பறந்துட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல. நான் மேக்ஸிமம் நம்ம புறாக்கள் வந்து டேனெல்லாம் விட்டுருந்தேன்னு வச்சுருக்கலாம். சப்போஸ் ஏதாவது வெளியே போயிட்டுனா கூட நான் விடியாலம் காலைல எந்திரிச்சு வரும். ஓகே. அப்போ அது கணக்கு பண்ணி வரச்சுல புறா நின்று புறா போட்டே வந்து இருந்த உடனே 8:15 தான் சாடிச்சு. ஓகே. அந்தால பிடிச்சி வெட்டிட்டேன் புறாய. கேட்கவும் இல்லை, அந்தால பிடிச்சி வெட்டி ஜோடி போட்டு வச்சிருக்கேன். ஆமா, இதுக்கு எடுத்துருக்கேன். ஒரு பட்டா கிடக்கணும், அதுல ஒரு பட்டா இல்ல. நீங்க எடுத்து பறத்தி பார்த்துருக்கா? பறத்தல. ஓகே. ஆனா மேல நல்ல ஓகே. நம்ம இந்த பெரிய லைன்ல உள்ளது அது. சிக்கு வந்து ஜீனி லைனில் இறங்கியிருக்கு, பூரியில் இறங்கி. ஓகே. கிளாவர் லைன், ரெக்கவர் லைனில் இறங்கியிருக்கு. ஓகே. எல்லாமே சிங்கிள் சிக்கை தான் எடுத்துருக்கு. இது வந்து மஞ்சள் கண்ணில் எவ்வளோ வயசு இருக்கும் ப்ரோ? இது என்ன இதுக்கு வேணா ஒரு 13 வயசுகிட்ட இருக்கும். ஓகே. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கு ப்ரோ? இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து என்கிட்ட கிடையாது. என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நான் கொண்டு வந்தேன். என்கிட்ட எல்லாமே இன்பிரீடாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெளியில இருந்து ஒரு ப்ரா எடுத்து கிராஸ் பண்ணுன்னு சொல்லி என் சிசியம் ஒரு. இது பியூர் ஒயிட் கலங்கையில் பறந்ததுக்கு அம்மா. பறந்ததுக்கு அம்மா. ஓகே. இது மஞ்சள் கயரா லைன். ஓகே. இதோட சிக்கு எடுத்து பார்த்துருக்கியா ப்ரோ? ஏன்னா இதுக்கு பிள்ளை வந்து இந்த பெட்டைக்கு எடுத்தது தான். இதில் ஒரு வெள்ளை பட்டன் வச்சிருக்கு. ஓகே. அதுக்கும் அந்த மேலுக்கு எடுத்தது தான். ஓகே. நமக்கு பார்க்கலாம் வந்து ரிசல்ட் எப்படி வந்து இந்த ஃபீமேலுக்கு வந்து எந்த அணு போட்டாலுமே பக்கா ரிசல்ட். ஓகே. இது என்கிட்ட ஒரிஜினல் வெள்ளை செட்டில் உள்ளது. வெள்ளை செட்னா பேப்பர் செட் சொன்னாலே தெரியும். அந்த அளவுக்குள்ள புறா தான் இது. மேல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 பெட்டை வச்சிருக்கோம். 3 பெட்டையிலும் பட்டால வந்து 13-14 மணிக்கு பறந்துட்டு இருக்கு. அப்போ இதை வெளியில இருந்து ஒரு ப்ராய கிராஸ் பண்ணுவோம்னு சொல்லி தான் என் தம்பிகிட்ட இருந்து வாங்கினேன். தம்பி நம்ம கூட்டில் தான் இருப்பான் எப்பவுமே. அவன்கிட்ட இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் முட்டை விட்டு 2 முட்டை கூ முட்டை ஆயிடுச்சு. அது உடச்சிட்டு வேற ப்ராக்கள் போய் உள்ள உடச்சி இப்போ அடுத்த வைப்பு இந்த முட்டையை விரட்டிட்டு இருக்கு. ஜீனி லைன். ஜீனி. ஓகே. இது வந்து ரெண்டுமே மஞ்சள் கண்டா? ஆமாம், ரெண்டுமே மஞ்சள் கண்ணா. ஓகே. ஒன்று கொஞ்சம் இளங்கண்ணுமே இருக்கும், ஒன்று கொஞ்சம் இருண்ட கண்ணுமே இருக்கும். ஓகே. இது மேலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பார்ட்டிகிட்ட பறந்த பிராணி. ஓகே. அங்கே எது எடுத்தது? கோயம்புத்தூர்ல இருந்து எடுக்கல. ஃப்ரெண்டு இங்கே மேக்க ஒரு ஆள் ஒரு பையன்ட விலைக்கு எடுத்தது. ஓகே. அப்போ அவன்கிட்ட இருந்து அவன் கூட ஒதுக்கன்னு சொன்னா அந்த மேலே நான் வாங்கினேன். ஓகே. வாங்கி இது என்னோட ஜாக்கானுக்கு பிள்ளை.
பழைய ஜாக்கு ஜோடி ஒரு பிள்ளை உண்டு. ஓகே ஓகே. அதுக்கு பிள்ளை இது அந்த ஜோடியில வச்சு இப்போ உடச்சி. ஓகே. அப்போ இது உங்க புறாவும் இது வெளியே இருந்து எடுத்துறாங்க அந்த புறா. ஓகே. இதோட சிக்கு எடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி? ஆமா எடுத்துறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு பட்டா எடுத்திருக்கு, நல்ல ரிசல்ட். ஓகே ஓகே. இப்போ அடுத்த என்ன ஒரு பட்டா என்ன கிடைக்கும்? ஓகே. உங்ககிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. அது காமிக்க சிக்கு எந்த மாதிரி கலர்ல இருக்கு? இது சேம் அப்பா அம்மா மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெள்ளை கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஜாக்கி புள்ளி மாதிரி வருவேன் கரெக்டாக வந்து மேபி மோல்ட்டிங் கழியும் போது அப்பா அம்மா மாதிரி வந்துடும். ஆமாம் வந்துடும். அப்பா அம்மாவே வராது, வெளுத்துரும் நல்லா. ஓகே ஓகே. வெள்ளை ஜீனி மாதிரியே வந்துடும். ஓகே ஓகே. இது வந்து ஜாக்பூரி வந்து வெட்டுக்கண்ணு மாதிரி இல்லை? மஞ்சள் கண்ணு ஒன் சைடு, மஞ்சள் கண்ணு வெட்டுக்கண்ணு இருக்கும் ஒன் சைடு. வந்து இது ரெக்கா வெள்ளை. ஓகே ஓகே. இது வந்து பியூர் ஜாக். இது இப்போ நம்ம நைட்டு பறத்தும் போது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இப்போ எல்லாம் சரி பண்ணிடலாம். ரெஃப்லைட் இருக்குல்ல வால்ல, ரெஃப்லைட் ஸ்டிக்கர் ஒட்டினாலே போதும். நைட்டுக்குள்ள வந்து நம்ம ஃபோக்கஸுக்கு மேல வர நேரம் அந்த ரெஃப்லைட் அடிக்கும் போது கரெக்டா பாத்துடலாம். ரெக்கையில ஒட்டலாம், இதுலயே ஒட்டலாம். அது பறத்தும் போது பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் கரெக்டாவும் செய்ய ஒண்ணும் செய்ய ரெக்கையெல்லாம் அதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த மேல் பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு என்கிட்ட வந்து ஒரு நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மாட்டினப்புறம். ஓகே. இந்த வாட்டி மாட்டினது? மாட்டினது நான் அது ஒரு வாரமா வச்சிருந்தேன், யாரும் கேட்கல. அந்தால வெட்டி ஜோடிக்க வச்சு. இது வந்து என்னோட ரிசல்ட் உள்ள பெட்டை. இதுல இருந்து சிக்கு எடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஒரு பட்டா கிடக்குது. ஓகே. இதுல நாம இந்த ஃபீமேலுக்கு வந்து எந்த மேல் வச்சாலுமே ஜோடி செட் ஆகும். ஜோடி சூட்டு தான் அது கணக்கு பண்ணி தான் இந்த ஜோடி அப்படியே. மேலும் நல்லா பார்க்க நல்லா இருக்கு. ப்ராக்களோட ஒரு குறை இல்லை. பின்ன அது அன்னைக்கு கூட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியாது. இல்லைன்னா அந்த ப்ராக்களுக்கு வந்து உள்ள, ஏன்னா சில மக்கள் வந்து நைட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடும். நம்ம ப்ராக்கள் டேன்ல நம்ம ப்ராக்களோட சேர்ந்து வந்து இருந்தோம். லைட் மொத்தமா இட்டு வச்சிருக்கு லைட் எல்லாம். ஆமா ஆமா ஆமா. லைட் நம்ம ப்ராக்களே அவ்வளவு டேன்ல நிக்கும்ல, சுத்தி கூட்டு இருந்தா அந்த ப்ராக்களே வந்து பிடிச்சி அப்படியே வந்து இருந்த ப்ரா தான் இந்த ப்ரா. ஓகே ஓகே. நம்ம பின்ன ஏன் கூட்டு ப்ரான்னு சொல்லவும் இல்லை, இது வேத்துல பிடிச்ச ப்ரா. இது வந்து பக்கா ரிசல்ட். எத்தனை புறாக்கள் நைட் விட்டுருக்கு டூர்னமெண்ட் டைம்ல பறத்துனதுக்கு? 2 புறா தான். 2 புறா தான். அதோட சேர்த்து இது கூட வந்து உட்காரு. 2 புறா தான். அதுக்கு மேல கூடுதல்லாம் விடவே மாட்டேன். மற்றபடி பகல் டேன் விட்டாலுமே 2 புறா இல்ல 3 புறா தான். அதுக்கு மேல நான் கூடுதல் விடவே மாட்டேன். ஏன்னா அப்பதான் அந்த புறாக்கள் இணைஞ்சு நிக்கும். இப்ப 5-6 புறாக்களாட்ட நின்று வச்சுக்கலாம், அங்க எங்கேயா போய் நின்று பறக்கும். நமக்கு அதனால அந்த பெரிய அளவுல 2 புறா தான் விட்டு கொண்டு வரும். இல்லைன்னா 3 புறா. ஜாக்கி புள்ளி. இது என் மணல் கண்ணானுக்கு பிள்ளை. என்னோட மணல் கண்ணானுக்கு பிள்ளை ஃபீமேலு. இது வந்து ஒரு மேல், ஒரு காசிங்தார் ஆணுக்கு பிள்ளை. காசிங்தார்? ஆமா ஆமா, காசிங்தார் ஆணுக்கு பிள்ளை. இது வந்து ஒரு 6 வயசு இருக்கும். நாட்டுக்கு போகுக்கு முன்னாடி அந்த. இது வந்து மெயில் தானே? காசிங்தார் மெயில். இது ஃபீமேல். ஃபீமேல். ஓகே. இதுலயும் பக்கா ரிசல்ட் பட்டாள எல்லாம். ஓகே ஓகே. எவ்வளவு டைம் எல்லாம் பெரிய அளவுல எல்லாம் பறக்கான ஒரு 16-17 மணி நேரம். ஓகே. அதுக்கு உள்ளதான் பறக்கும். மற்றபடி 20 மணிக்கு நான் பறத்தவும் இல்லை. 16 மணிக்கு இன்னும் 17 மணி. நம்ம கேரண்டி சொல்லல, கேரண்டியா கொடுக்குறோம். மற்றபடி ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் பறக்கல. ஏன்னா இந்த ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போகாது. 16-17 தான். அதுக்கு வச்சு உடைக்கக்கூடிய மேல், நல்ல மேல் வச்சு உடைச்சோம்னா நல்லா போகும். நான் இந்த மேல்ல தான் வச்சு உடைச்சிருக்கேன் இப்போ. ஓகே. இது வந்து இதோட சிக்கு நீங்க பறத்தி இருக்கு? இப்போ சிக்கு இருக்கா? ஏன்னா இப்போ ஒரு பட்டா கிடக்கும். ஓகே ஓகே. சின்ன பட்டா. ஓகே ஓகே. பிரச்சனை இல்லை ப்ரோ, எடுக்கலாம். ஓகே. இது கீரி லைன்ல இறங்கி இருக்கு. இது வெளுத்துறோம், வெளுத்து காசிங். ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாமே நம்ம டூர்னமெண்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்ச புறா. எல்லா புறாக்களும். ஆமாம். 2வது பந்து இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 18-1 பறந்ததுக்கு அடுத்த எடுத்த பட்டா. நான் வந்து எடுத்த பட்டா. ஓகே. இது கூட உள்ள பட்டா சிக்கு தான். இது முந்தானே பறந்த 18-1. ஓகே ஓகே. இது இப்போ யாராவது கேட்டா கொடுக்குமா? அதுவும் கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஓகே ஓகே. அப்போ
ஆல்ரெடி இது ஓட்டி வச்சிருக்கு. இதோட காலையில 8:30க்கு விட்டு சாயந்தரம் 6:30க்கு புறா போட்டு இருந்தோம். ஓகே ஓகே. வைரி கூட இருந்த புறா வைரி அடிச்சிட்டும் இந்த புறா ரெடி பண்ண புறா. அதுக்கு பிறகு ஓகே ஓகே ஆக ஒரு 1.5 வாரம் 2 வாரத்துக்குள்ள இந்த புறாயை நான் பறவைக்கு எடுத்தேன். ஓகே ஓகே. எடுத்து 2வது பந்தயம் இது இப்போ எவ்வளவு இப்போ இதாயிக்கும் பிரீடிங் சைஸ் ஆயிடுமா? அதோ சிக்குதா இப்போ? பட்டாச்சிக்கு தான். ஒண்ணாம் கல்லி தான் இப்பவே விழுந்துருக்கு. 2 இல்லனா ஓகே கல்லி வந்துட்டு தான் இருக்கு வந்துட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஆக்சுவலி இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா புறா போடாம இருக்காது. இது ஃபீமேல் நினைக்கிறேன். ஃபீமேல் சிக்கு. இதுல உள்ள பறவை பாத்தீங்கன்னா நைட்டு வந்து சப்போஸ் பகல்ல விழுந்தாலும் எழும்பிடும். அதுக்கு தான் நான் 2வது பந்தயம் நான் விடல. 2வது ஒரு பந்தயம் உண்டு. நான் மற்றபடி துணைப்புறா ரெடி ஆகத்தனால தான் இந்த புறாக்கெல்லாம் பறக்கும். ஒரு 8-9 மணிக்கிட்ட பறந்து நைட்டுக்குள்ளே 2 மணி நேரத்துல பறக்கு பறந்த புறா. இது ஒன்று அல்லாம இந்த ஒரு சிக்கு ஒன்று. இது இந்த ஜோடியும் காசிந்தார். ஆமா ஓகே. இது வந்து ரெடி பண்ணது ரெடி பண்ண இப்போ ரெடி பண்ணது. ஓகே. பிராக்கல் டேன்ல இருக்கக்கூடிய நேரம் இந்த பட்டாலாம் ரெடி பண்ணு. ஓகே ஓகே. இது வந்து எவ்வளோ டைம் பறத்தி வச்சிருக்கு இப்போ? ஏன்னா இதுவும் 8:30 மணி காலைல 8:30 மணிக்கு விட்டு 6:30 இந்த புறானா. புறா திறந்தா மட்டும்தான் இருக்கும், புறா இல்லாம இருக்காது இந்த. ஓகே ஓகே. இது ஒன்று காசிந்தாரில் 2 மணிக்கு 1:30 மணிக்கு விட்டு பறந்துருக்கு. ஓகே. அந்த திருடாக்கி அப்படியே வெட்டி வச்சுட்டேன். இது மேல் பட்டா. இது நெக்ஸ்ட் சீசனுக்கு ரெடி பண்ணி கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்ல நான் இருந்தோம்னா ஓகே ஓகே கண்டிப்பா யாராவது கேட்டாலும் கொடுக்கலாம். வந்து நல்ல ஒரு டைம் பறக்கூடிய புறா. ஓகே. ஏன்னா இது என்னோட பெரிய லைன் புறாக்கள் 2மே. ஓகே. இதோட இது வந்து என்கிட்ட ஒரிஜினல் பேப்பர் செட்டில் உள்ளது. ஓகே ஓகே. இது வந்து மெயில். இது மஞ்சள் கண்ணு ஃபீமேல். ரெண்டுமே ஒரிஜினல் செட். டபுள் கண்ணி தானே? ஆமா டபுள் ஐ. ஓகே. ரெண்டுமே ஒயிட், பியூர் ஒயிட்ல தான். இல்ல பியூரா இல்ல, ஜீனி. இது ஜீனி. இது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பட்டாலும் இப்படி தான் பறந்தது. ஏன்டா 25-40 பறந்த சிக்குமே ஃபர்ஸ்ட் இதே மாதிரி. ஓகே ஓகே. இதோட சிக்கான பறந்தது. ஆமா இதோட சிக்கு பறக்கலனா இதே செட் புறாக்கள் தான். ஓகே ஓகே. சோ மெயின் செட். ஆமா இது ஒரு மெயின் ஜோடி. இது ஒரு காசிங் ஜோடிங்க. இதுக்கு பட்டாதான் அந்த ஒரு கீரி காட்டணும்ல. ஓகே. ஓகே. இதில் உள்ள பட்டாலும் நல்ல ரிசல்ட். இதில் உள்ள பட்டா தான் ஒன்று என்ன வெட்டி வச்சிருக்கேன். காலைல 8:30க்கு விட்டு 6:45 வரை பிடிச்சி வெட்டி. லைட் போட்டால் மட்டும் உட்காரு. லைட் போட்டு தன்னால இருக்காது. அதான் ஒரு பிரச்சனையே. தன்னால இருக்காதனால தான் 2வது பந்தயமே விடல. ஓகே ஓகே. ஏன்னா ப்ரா போட்டோம்னா இருந்தா அடையணும். அது அடையவும் கொஞ்சம் எலும்பிட்டுன்னு வச்சுக்கலாம் கேவலம். பந்தயம் விட்டு 2வது எலும்பி அவ்வளோ டைம் பறத்தி எதுவும் வேஸ்ட்டு கேவலமா. இப்போ அதனால தான் 2வது பந்தயம் விடல. இது ஒரு மேல் பட்டா. ஓகே. கிளாவரில் வந்திருக்கு. கிளாவர். இது என்னோட கிளாவரான கப்பில்லை. ஓகே. ஒரு கிளாவரான ஒத்த கண்ணு காட்டணும். அது கப்பில்லை. ரெக்கவலையில் தான் வந்துருக்கு. ஆமாம் ரெக்கவலை தான். ஓகே. இது ஒரு வால் கருப்பு. இது கிளாவரான கப்பில்லை. ஓகே. கிளாவரில் இறங்கிய சிக்கு, ஆனால் வந்து வாலி கருப்பில் வந்திருக்கு. ஓகே. ஃபீமேல். நீங்கள் டூர்னமெண்ட் ரெடி பண்ணுவல, அது மோஸ்ட்லி ஃபீமேலா மெயிலா? அப்படி எந்த புறா பறந்தாலும் பறத்துவாங்க. ஓகே ஓகே. மெயில் ஃபீமேல் அப்படி எது கிடையாது. இல்லை நம்ம மெயின்டைன் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ஃபீமேலை திறந்து விட்டுருக்க நேரம் மெயில் வந்து மிதி அடிக்காமல் பார்த்துக்கணும். சாப்பாடு எல்லாமே கொடுக்கும்போது செப்பரேட்டா போட்டு கொடுக்குறேன். ஒரே இதுல நான் மற்றடி இங்க பிரிச்சு அடைக்க இடம்லாம் கிடையாது. அதனால நான் தனித்தனி இதுல போட மாட்டேன். ஒரே இதுல தான் நிற்கும். பின்ன ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல தான் இருக்கும். நம்ம கண்ணு ஃபுல்லா அந்த ப்ராக்ல திறந்து விட்டுருந்தோம்னா
ஃபீமேல் மிதி வாங்காத அளவுக்கு பார்த்துவிடு, மேலே அடுத்த ஃபீமேலை மிதி அடிக்காத அளவுக்கு பார்த்துவிடு. ஓகே. அப்படி இருந்தால் தான் நம்ம மஸ்ட் ஆயிடுச்சா கஷ்டம். ப்ராக்கள் வந்து பறக்கக்கூடிய மைண்ட் செட்டு பேரும். ஓகே. அதில் வந்து ஃபுல்லாக ஜோடி சேரக்கூடிய மைண்ட் செட்டில் வந்துடும், பறத்தை கஷ்டம் விட்டுப்போம். அதனால இது பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இது என்னோட வெள்ளை செட்டு உள்ள மற்ற பேப்பர் செட். ஆமாம் ஆமாம். ஓகே. சரி. ஓகே. இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மங்களாத்தூர் பாலுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்க லைனில் உள்ள ஏஜ் இருக்கும், அவங்களோட ரிங்கு தான் இருக்கும். ஓகே ஓகே. அவங்களோட லைனேஜ் ப்ராலில் தான் இப்போ இந்த ஃபீமேலை வச்சுருக்கேன். இந்த ஃபீமேலுக்கும் பட்டால் ஒரு பட்டா தொலையாது, எடுத்து பறத்து மிஸ் ஆகாத இங்கே வந்து. ஆமாம். இந்த மேலுக்கும் அதே மாதிரி பட்டாரக்கையில் பறத்த மாட்டேன், வெட்டி போச்சு. ஓகே. இந்த ஃபீமேல் இப்போ இந்த ஜோடியை இப்போ புதுசாக சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஓகே. இந்த மேலு நம்ம ரிசல்ட் உள்ள மேலு, ஃபீமேலும் அவர்கிட்ட உள்ள ரிசல்ட் உள்ள ஃபீமேல். அப்போ அப்படி சேர்த்து வச்சுருக்கேன். நீ இதில் சிக்கு எடுக்கல, ரெண்டுமே கலங்க கண்ணு. இது பின்ன கொஞ்சம் சிவப்பு கூடுதலாக இருக்கும், ஒரு சைடு கண்ணு. ரெண்டு ஒரு பெட்டைக்கு வந்து சிவப்பு கூடுதலாக இருக்கும், இதுக்கு வந்து சிவப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே. இது வந்து ட்ரெயின் பண்ண புறாங்களா? ஏன்னா இந்த ரெண்டு பட்டா இப்போ பறந்துட்டு இருக்குண்ணா. ஓகே. இப்போ பறந்துட்டு இருக்குண்ணா. இந்த சப்ஜாபூரி, இந்த ஜாய்ஜீனி பட்டா ரெண்டுமே பறந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த ஜாக்ஜீனி, ஜாய்ஜீனி, அந்த சப்ஜாபூரி. ஓகே ஓகே. அல்லாமல் ஆனால் அந்த கொம்பு திரிகருப்பு பஜ்ஜீனியும் அந்த காசிந்தாரா ஜோடியில் அதுவும் திருட்டாக்கி வெட்டின புறா தான். ஓகே. இந்த ஜாய்ஜீனிக்கு ஜோடி நங்க இருக்கு, நான் காட்டுறேன். ஜாய்ஜினி பட்டாக்கா தள்ளையும் தோப்பணும். ஓகே. நல்லா விவரம் பறவையும் நைட்டுக்குள்ளேயே ஒரு 2 மணிக்கு அசால்ட்டாக போய் பறக்கும். பட்டாரக்கதை சீரோ கல்லி தான் இந்த புறா. நல்ல விவரம் பறவை. நம்ம ஏரியாவில் ஒரு பட்டாரக்கில் திருடாக்கி பறத்துனா இந்த வந்து இந்த பட்டாவில் தான் இப்போ திருடாக்கிட்டு இருக்கோம். பட்டாரக்கில் ஓடினால ஒரு 4-5 பட்டாவில் திருடாக்கி வைக்கும். மேக்ஸிமம் நான் பட்டாரக்கில் பறத்த மாட்டேன், பின்ன டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லி தான் அந்த புறா சும்மா பறத்துட்டு. ஆமாம், அது நல்ல ரிசல்ட் இந்த ஜோடி பிள்ளைகளும். ഓക്കെ ഫ്രണ്ട്സ്, അപ്പോൾ നമ്മൾ അരുൺ ബ്രോ എടുത്തിരിക്കുന്ന മെയിൻ സെറ്റുകൾ ഏകദേശം ഇപ്പോൾ ജോഡി ഇട്ടിരിക്കുന്ന എല്ലാവരെയും കണ്ടിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ കുഞ്ഞന്മാർ പറത്തി വെച്ചിട്ടുള്ള കുഞ്ഞന്മാർ ഓൾറെഡി ടൈം ഗ്യാരണ്ടി പറഞ്ഞിട്ടുമുണ്ട്. പ്ലസ് കുഞ്ഞന്മാർ നമ്മൾ ഓൾറെഡി ഓട്ടിച്ച് ടൈം ആക്കി വെച്ചിട്ടുള്ളതാണ് ഇതിൻ്റെ അകത്ത് കിടക്കുന്നത്. അതേപോലെ ഇപ്പോൾ പറത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന കുഞ്ഞന്മാരാണ് കിടക്കുന്നത്. അപ്പോൾ ഇതിൽ പറത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നതായാലും അല്ലെങ്കിൽ വെട്ടി വെച്ചിരിക്കുന്നതായാലും അടുത്ത സീസണിന് വേണ്ടി വെട്ടിച്ചിരിക്കുന്നതായാലും ഏതെങ്കിലും വേണമെന്നുണ്ടെങ്കിൽ അല്ലെങ്കിൽ ഇപ്പോൾ പുതുതായിട്ട് സെറ്റ് കുഞ്ഞന്മാർ ഇറങ്ങിയിരിപ്പുണ്ട്. സീറോ കളി ആകുമ്പോൾ നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ എടുക്കാവുന്നതാണ്. അപ്പോൾ ആർക്കെങ്കിലും എടുക്കാൻ ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ടെങ്കിൽ കോൺടാക്ട് നമ്പർ ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ കമൻറ്റ് ബോക്സിൽ ഫസ്റ്റായിട്ട് പിൻ ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ട്. ട്രാൻസ്പോർട്ടേഷൻ കേരളയിൽ പോസിബിളാണ്. അതേപോലെ തന്നെ ശ്രീലങ്കയിലൊക്കെ ബ്രോ ഓൾറെഡി അയച്ചിട്ടുണ്ട്. സോ ട്രാൻസ്പോർട്ടേഷൻ പോസിബിളാണ്. ആർക്ക് വേണമെങ്കിലും ബ്രോയെ കോൺടാക്ട് ചെയ്യാവുന്നതാണ്. കോൺടാക്ട് നമ്പർ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്. ഓക്കെ, താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് മൈ വീഡിയോ. വീണ്ടും ഒരു പുതിയ വീഡിയോ ആയിട്ട് കാണുന്നവരെ ഗുഡ് ബൈ. നമ്മുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് കൂട്ടുകാരുണ്ടെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, സപ്പോർട്ട് ചെയ്യുക. ഓക്കെ, താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് മൈ വീഡിയോ. വീണ്ടും പുതിയ വീഡിയോ ആയിട്ട് കാണുന്നവരെ ഗുഡ് ബൈ.